இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோ, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே, இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோ, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. நொறுங்கிய இதயத்தையே மறவாத என் இயேசுவே, நொறுங்கிய இதயத்தையே மறவாத என் இயேசுவே, புது இதயமும் புதிய ஆவி தந்து உம் இதயமாய் மாற்றிடுமே, புது இதயமும் புதிய ஆவி தந்து உம் இதயமாய் மாற்றிடுமே, தினம் தினம் உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம், தினம் தினம் உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம், இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோம், எங்கள் ஜூன் மாதம் 18ஆம் தேதி, பொதுக்காலம் 11ஆம் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முன் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வள்ளன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மறைவாய் உள்ளத்தை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 1-6 வரை மற்றும் 16-18 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள்.
வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளத்தை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளத்தை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளத்தை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளில் அதிகமாக கொடுத்தலின் முக்கியத்துவம் குறித்து சிந்தித்தோம். இன்றைய நாளில் சரியான மனப்பக்குவத்தோடு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர் என்று புனித பவுல் முதல் வாசகத்தில் சொல்லுகின்றார். கட்டாயத்தினால் கொடுப்பது என்பது கொடுக்க மனமில்லை என்றாலும் வேறு வழியில்லை என்பதால் கொடுப்பது. கட்டாயத்தினால் கொடுப்பவர்களை இரு வகைகளாக பிரிக்கலாம். ஒரு குழுவினர் புற கட்டாயத்தினால் கொடுப்பவர்கள், இன்னொரு குழுவினர் அக கட்டாயத்தினால் கொடுப்பவர்கள். புற கட்டாயத்தால் கொடுப்பது என்பது கூட இருப்பவர்கள் மனம் நோகக்கூடாது என்பதற்காகவோ, அல்லது உறவு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவோ, அல்லது வேறு ஏதாவது சமூக காரணங்களின் பொருட்டோ கொடுப்பது. அகக்கட்டாயம் என்பது தங்களது மறைமுகமான உளவியல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பிறருக்கு கொடுப்பது. பிறர் தங்களை பற்றி பெருமையாக நினைக்க வேண்டும், புகழ வேண்டும் என்றெல்லாம் எண்ணி கொடுப்பவர்கள் அகக்கட்டாயத்தால் கொடுப்பவர்கள் ஆவார்கள். மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள் என்றும், நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் என்றும் இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார். மக்களால் புகழப்பட வேண்டும், மக்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் செயல்படுவது அகக்கட்டாயத்தை சுட்டிக்காட்டுகிறது. அரைப்படி அன்னதானம் விடிய விடிய மேளதாளம் என்பது ஒரு தமிழ் பழமொழி. அதாவது கொஞ்சம் உதவி செய்துவிட்டு அதை எல்லோருக்கும் இடையறாது பறைசாற்ற பகீரத முயற்சி செய்யும் மனிதர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய பழமொழி இது. அன்பிற்குரியவர்களே, மேற்கண்ட இருவிதமான கட்டாயங்களினாலும் கொடுப்பது சுயநலத்தின் வெளிப்பாடே. இத்தகைய கொடுத்தல் மன வருத்தத்தோடு தான் செய்யப்படுமையொழிய மன மகிழ்ச்சியோடு அல்ல. உண்மையான கொடுத்தல் மற்றவர்களது நலனை மையமாக வைத்து மகிழ்ச்சியோடு செய்யப்படுவதாகும். பிறர் நல மனநிலையோடு கொடுப்பவர்கள் இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுவது போல வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியக்கூடாது என்ற விதத்தில் நடந்து கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, அண்மையில் ஒரு வாக்கியத்தை வாசிக்க நேர்ந்தது. பிறருக்கு உதவி செய்த பின்பு அந்த உதவியை சொல்லி காட்டக்கூடிய நபரா நீங்கள்? அப்படி என்றால் தயவு செய்து உதவி செய்யாதீர்கள் என்பதே அந்த வாக்கியம். பிறருக்கு உதவி செய்துவிட்டு அதை சொல்லி காட்டுவது என்பது மற்றவர்களுக்கு ஒரு குவளை நிறைய பாலை கொடுத்துவிட்டு அந்த குவளையில் ஒரு சொட்டு விஷத்தை சேர்ப்பது போன்றதாகும்.
உதவி என்கின்ற பாலோடு நான் என்ற விஷத்தை சேர்க்கும் பொழுது ஒட்டுமொத்த உதவியும் அர்த்தமற்றதாகி விடுவதோடு அபத்தமானதாகவும் ஆகிவிடுகிறது. எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் நம்மால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு நல்லதை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதே இறைவன் இன்றைய நாளில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. முன்னாள் முதலமைச்சரும் நடிகருமான எம்ஜிஆர் புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக மாறுவதற்கு முன்பு அவரது வாழ்வில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய நிகழ்ச்சி இது. ஒவ்வொரு நாளும் அவர் நடைப்பயிற்சிக்கு செல்வது வழக்கம். ஒரு முறை நண்பர்கள் இருவரோடு நடந்து கொண்டிருந்தார். அப்போது வழியில் ஒரு பாட்டி புட்டு விற்று கொண்டிருந்தார். எம்ஜிஆர் பாட்டியிடம் புட்டின் விலை என்ன என்று கேட்டபொழுது பாட்டி ஒரு குறிப்பிட்ட தொகையை சொன்னார். எம்ஜிஆர் தன்னிடம் இருந்த பணத்தை எண்ணி பார்த்துவிட்டு புட்டு வாங்காமல் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார். பாட்டி, நீங்கள் ஏன் புட்டு வாங்கவில்லை என்று கேட்டபொழுது அவர் 3 பேருக்கும் வாங்குவதற்கு தேவையான பணம் என்னிடம் இல்லை என்றார். அதற்கு அந்த பாட்டி, பரவாயில்லை, நாளைக்கு மீதி பணத்தை தாருங்கள் என்று சொல்லி 3 பேருக்கும் புட்டு கொடுத்தாராம். எம்ஜிஆர் விளையாட்டாக, பாட்டி, நான் நாளைக்கு ஒருவேளை காசு கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்க அந்த பாட்டி, நீங்கள் கொடுத்தால் எனக்கு காசு கிடைக்கும், இல்லை என்றால் புண்ணியம் கிடைக்கும் என்றாராம். அன்றைய மனிதர்கள் கணக்கு பார்க்க வேண்டிய விஷயங்களில் கூட அன்பையும் பிறர் நலத்தையும் மையப்படுத்தினார்கள். நவீன மனிதர்களாகிய நாமோ அன்பு மற்றும் பிறர் நல செயல்பாடுகளில் கூட நமக்கு என்ன கிடைக்கும் என்று கணக்கு பார்க்க ஆரம்பித்து விட்டோம். மன்றாடுவோமாக. இறைவா, அதிகமாக கொடுக்கவும், அவ்வாறு கொடுப்பதை சரியான மனப்பக்குவத்தோடு கொடுக்கவும் வரம் தாரும். ஆமேன். தந்தேன் என்னையே அன்புடனே, தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை. தந்தேன் என்னையே அன்புடனே, சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். பொன்னோ பொருளோ என்னிடம் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. பொன்னோ பொருளோ
வழியில் தந்தே என்னையே அன்புடனே. அப்பமும் ரசமும் தருவதன் வழியில் தந்தே என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன்.